சூரியன் எஃப்எம் 93.9 கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் ஃப்ரெஷ் குட் மார்னிங் சொல்றது நான் உங்க டிஃபார் தர்ஷினியே தாங்க. ஸோ சாட்டர்டே அப்படின்னாலே வாரமா டிகிரி காபி சிட்டி சூப்பர் ஸ்டார்ல நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை மீட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஏன் கூட இருக்கவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்க, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள் பற்றி பல ஆராய்ச்சிகள் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் இதுவரைக்கும் 121 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஸோ தமிழகத்திலேயே இந்தியாலேயே அதிகமான அறிவியல் புத்தகங்களை எழுதிய ஒரு ஆசிரியர் அப்படின்னா இவரை சொல்லணும். திரு ஏற்காடு இளங்கோ அவர்கள். அவருடைய படைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் படிக்கும் விதத்தில் இன்டர்நெட்டில் அவருடைய படைப்புகள் கிடைக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அதை பதிப்பிச்சு புத்தகங்களாகவும் வெளியிட்டிருக்காரு. ஸோ இன்னைக்கு அவர் கூட தான் நிறைய விஷயங்கள், அதாவது திரு ஏற்காடு இளங்கோ அவர்கள் கூட தான் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம், கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். சூரியன் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். புத்தகம் எழுதணும் அப்படின்ற அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சிச்சு சார்? அதை பற்றி சொல்லுங்க. பொதுவாக சின்ன வயசுலேருந்தே புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன். அறிவியல் இயக்கத்தில் துளிர்ங்கிற ஒரு இதழ் வெளியே வந்ததுக்கு பின்னால் முதல்ல அது அறிவியல் கட்டுரைகள் எழுத ஆரம்பித்தேன். அதன் பிறகு 2000 ஆண்டில் முதல்ல அதிசய தாவரங்கள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினேன். இது பள்ளி மாணவர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம். குறிப்பாக இது மாதிரி அதிசய தாவரங்கள் என்பது பூச்சிகளை உண்ணும் தாவரங்களை பற்றியான ஒரு புத்தகம். தமிழில் இல்லாத புத்தகம். அந்த அடிப்படையில் முதல்ல ஒரு புத்தகத்தை நான் எழுதினேன். ஆனால் ஆரம்பத்தில் ஒரு கட்டுரை எழுதுவதற்கே நாம் மிகவும் சிரமப்பட்டேன். என்று கட்டுரையை வெளிவரதுங்கிறதே சிரமமானதாக இருந்தது. தொடர்ந்து அறிவியல் கட்டுரைகளை படித்ததன் மூலம் கட்டுரைகளில் எப்படி எழுதுவதுங்கிறத கற்றுக்கிறதுக்கு பின்னால் தான் என்னால் எழுத முடிஞ்சது. சூப்பர் சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம திரு ஏற்காடு இளங்கோ அவர்கள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்டேட்யூனா இருங்க மக்களே, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. டிகிரி காப்பி கேட்டுட்டு இருக்கீங்க. சேலத்தின் நம்பர் 1 எஃப்எம் சூரியன் எஃப்எம் 93.9ல அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க டிஃபார் தர்ஷினியே தாங்க. அண்ட் இன்னைக்கு டிகிரி காப்பியில சிட்டி சூப்பர் ஸ்டார்ல நம்ம கூட அறிவியல் எழுத்தாளர் ஏற்காடு இளங்கோ அவர்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அண்ட் சார், என்னென்ன விதவிதமான பூச்சிகள், பறவைகள், இன்னும் நம்ம தெரிஞ்சுக்காத உயிரினங்கள்லாம் ஏற்காடு மலையில இருக்கு சார், அதை பத்தி சொல்லுங்க. ஏற்காடு மலை என்பது ஒரு பல்லுயிர் வளம் பெற்ற மலை. சேரோராயன் மண் மலைப்பாம்புன்னு சொல்லுவாங்க. அது கேடைய வாழ் பாம்புன்னு சொல்லுவாங்க. அந்த பாம்பு ஏற்காடு மலையை தவிர உலகத்துல வேற எங்கேயும் கிடையாது. சுமார் ஒரு 25 சென்டிமீட்டர் நீளம் மட்டுமே கொண்டது. எந்த தீங்கும் செய்யாத ஒரு பாம்பு. அப்படி ஒரு பாம்பு ஏற்காட்டில் இருக்கு. அது தவிர ஏற்காட்டினுடைய நகரப்பகுதியில் இது வீட்டுக்கு வெளியே இருக்கிற பள்ளி. அதுக்கு ஏற்காடு பள்ளினே பேர் வச்சிருக்காங்க. நீமாப்சிஸ் ஏற்காடியன்சிஸ்ன்னு பேர் சொல்லுவாங்க. அந்த பள்ளி ஏற்காடு மலையை தவிர வேற எங்கேயும் இல்லை. இப்போ 3 பள்ளி இனங்கள் ஏற்காட்டை தவிர வேற எங்கேயும் இல்லை. அதே போல பச்சை ஓனான்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய நீளமான ஒரு 45 சென்டிமீட்டர் நீளமுள்ள பச்சை ஓனான் இருக்கு. வண்ணத்து பூச்சிகள் நம்ம எடுத்தோம்னா ஒரு 105க்கு மேல இருக்கு. நானே 60க்கு மேற்பட்ட வண்ணத்து பூச்சிகளை புகைப்படம் எடுத்திருக்கேன். மாத்துன்னு சொல்லக்கூடிய அந்து பூச்சிகளை ஒரு பொழுதுபோக்காக நான் புகைப்படம் எடுக்க ஆரம்பித்தேன். அது இப்போ கிட்டத்தட்ட 300 இனங்கள் நான் இது வரைக்கும் புகைப்படம் எடுத்திருக்கேன். ஏற்காட்டின் வண்ணச்சிறகிகள் சொல்ற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கேன். சூப்பர். நவம்பர் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பழுப்பு கிச்சான்ங்கிற ஒரு பறவை ஒரு 2500 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஆசியாவில் ஏற்காட்டுக்கு ரெகுலராக வருது. குளிர்காலம் ஆரம்பிச்சா இங்கே போகிற மாதிரி வருது. அந்த மைக்ரேட் பேர்டு ஒவ்வொரு வருஷம் வருது. அந்த பறவை குறிப்பாக என்னுடைய வீட்டுக்கு எதிரில் அங்கே இருக்கு. அந்த பறவையை பற்றியான ஒரு கட்டுரை கூட நான் ஒரு தடவை பழுப்பு கிச்சான் பறவை 2500 கிலோமீட்டருக்கு அந்த இடந்து வந்திருக்குன்னு குறிப்பாக வருஷம் வந்துடுது. அது இல்லாமல் இன்னும் வெவ்வேறு வகையான பறவைகளும் வெளியிலிருந்து வந்துட்டு இருக்கு. இலங்கையிலிருந்து போகிற பறவைகள் இருக்கு. இப்படி ஏற்காட்டில் பறவைகளும் நிறைய உள்ள ஒரு இடமாக தான் இருக்கு. கிரேட். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம சார் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டேட்யூனா இருங்க மக்களே, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அறிவியல் எழுத்தாளர் ஏற்காடு இளங்கோ அவர்கள் கூட தான் இன்னைக்கு டிகிரி காப்பியில சிட்டி சூப்பர் ஸ்டார்ல நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம், கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். நாங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க டிஃபார் தர்ஷினியே தாங்க. அண்ட் சார், நீங்க பூச்சிகள், தாவரங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதோட மட்டும் இல்லாம நிறைய இடங்கள், அந்த இடங்கள் சார்ந்த வரலாறுகளையும் ஆராய்ச்சி செய்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில ஏற்காடுல 80 காட்சி முனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஆய்வு குறிப்பை வெளியிட்டிருக்கீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். 1880
மில்லர் என்பவர் வந்து ஒரு 80 காட்சி முனைகளை பட்டியலிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 8 இடம் தான் சுற்றுலா தலங்களாக இருக்குது. ஆனால் ஆங்கிலேயர்களுடைய காலத்தில் 80 சுற்றுலா தலங்கள் இருந்தது. அதில் பார்த்தோன்னா செங்கழுத்துப்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல 3 வியூ பாயிண்ட் இருக்கு. அங்கே ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்கு அடுத்து ஒரு பாறை இருக்கு. அந்த பாறை சந்தில் உள்ள பூந்து ஒரு 20 அடி தூரத்துக்கு ஒரு மனிதன் மட்டுமே நேராக கூட நடக்க முடியாது. அதுக்குள்ள உள்ள பூந்து போகணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அது பாறை 2 பாறைக்கு மேலே ஒரு கல்லும் மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நான் வந்து அது வந்து பேலன்சிங் ராக்குன்னு நானே பேர் வச்சேன். அப்புறம் அது வந்து சந்து பாறை, பிளவு சந்து பாறை அப்படின்னு அதுக்கு நான் பேர் வச்சேன். அது மாதிரி ஏற்காட்டில் அவங்க சொன்ன பல இடத்த கண்டுபிடிச்சதில்ல டிவில் லீப்னு சொல்லக்கூடிய பேய்க்கல் பாறைங்கிற ஒரு இடத்தையும் கண்டுபிடிச்சோம். அப்புறம் புலி குகைன்னு சொல்லக்கூடிய ஒரு குகையை கண்டுபிடிச்சோம். அப்புறம் நாம ஐடென்ட் பண்ணதுல ஒரு 50 அடி நீளம் உள்ள ஒரு குகையை கூட கண்டுபிடிச்சிருக்கோம். அது மாதிரியான இடங்கள் ஏற்காட்டில் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து பல வியூ பாயிண்ட்னு சொல்லக்கூடிய அந்த சுற்றுலா காட்சி முனைகள் எல்லாமே வனப்பகுதிக்குள்ள இருக்கு. பல காட்சி முனை எஸ்டேட்டுக்குள்ள மாற்றி, அதனால தனியார் எஸ்டேட்டுக்குள்ளலாம் இருக்கிறதுனால நம்ம போக முடியாது. அதனால் பல இடங்களை வந்து இப்போ பட்டியலிட்டதில் ஒரு 53 இடம் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பட்டியலெல்லாம் பின்னால் அமுல்படுத்தினாங்கன்னா ஏற்காட்டுக்கு வரவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 இடத்துனாச்சும் சுற்றி பார்க்கலாம். சூப்பர் சார். அதாவது நிறைய அதிசயங்கள் ஏற்காடு மலையில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்காடு இளங்கோ அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்டேட்யூனா இருங்க மக்களே, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. டிகிரி காப்பி கேட்டுட்டு இருக்கீங்க. சேலத்தின் நம்பர் 1 FM சூரியன் FM 93.9ல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க டிஃபார் தர்ஷினியே தாங்க. அறிவியல் ஆசிரியர், அறிவியல் எழுத்தாளர் ஏற்காடு இளங்கோ அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட டிகிரி காப்பி சிட்டி சூப்பர் ஸ்டார்ல நமக்காக எக்ஸ்க்ளூசிவா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏற்காடு பத்தி, அதாவது ஏற்காடு மலையில இருக்கக்கூடிய உயிரினங்கள் பற்றி, தாவரங்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணதோடு மட்டும் இல்லாம தன்னுடைய 100வது புத்தகமா வந்து பாத்தீங்கன்னா ஏற்காடு வரலாற்று மற்றும் பண்பாடு அப்படின்ற ஒரு புத்தகமாவே, அதுவும் 3 தொகுதியா வந்து சார் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் சார், ஏற்காட்டில் இருக்கக்கூடிய தாவரங்கள், அரிய வகை தாவரங்கள் அண்ட் நிறைய மரங்கள் வந்து பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். நான் வந்து சேருவாயன் மலையின் அரியல் தாவரங்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அது கிட்டத்தட்ட 60 தாவரங்கள் அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. ஒரு மரத்தை வந்து நம்ம குறிப்பாக சொல்ல வேண்டியது இருக்கு. மோனோசிஸ் சேரோராயன்சிஸ் அப்படின்னு அது பேர், தாவரவியல் பேர். மலை சுத்தின்னு தமிழில் சொல்லலாம். அது வந்து ஒரே ஒரு மரம் தான் இருக்குது. அந்த இனம் முழுக்க அழிஞ்சு போச்சு. அந்த ஒரு மரமும் இந்த ஏற்காட்டில் இருக்கிற தாவரவியல் பூங்காவில் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் பூச்சி உண்ணும் தாவரங்களில் ட்ரொசிரான்னு சொல்லக்கூடிய அழுகனி தொழுகனி நம்ம சொல்லுவோம். அந்த தாவரங்கள் ஏற்காட்டில் வந்து சில இடங்களில் இருக்குது. ஒரு மரம் வந்து நான் பார்க்கும்போது 2-3 மரங்களை முக்கியமாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு மாமரம் வந்து 200 ஆண்டு பழமையான பெரிய மாமரம் இருக்குது. 200 ஆண்டு பழமையான நாவல் மரம் இருக்குது. சோளவேங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் வந்து 60 அடி சுற்றளவு கொண்டது, 300 ஆண்டு பழமையானது. சோளவேங்கை என்பது குறிப்பாக ஒரு 15 அடி சுற்றளவுக்கு மேலே வளராது. ஆனால் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மரம் மட்டும் வந்து 60 அடி சுற்றளவு இருக்குது. இந்த மரம் வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய மரமாக இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய மரம் அங்கே இருக்குது. இப்படி வந்து ஒரு 60லேருந்து 70 அழிந்து வரும் தாவர இனங்கள் ஏற்காட்டில் பாதுகாக்கப்பட வேண்டிய தாவரங்கள் அங்கே இருக்குது. சூப்பர் சார். அண்ட் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம சார் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இதுவரைக்கும் இணையத்தில் சாருடைய புத்தகங்களை, அதாவது ஏற்காடு இளங்கோ அவர்களுடைய புத்தகங்களை வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் பதிவிறக்கம் பண்ணி படிச்சிருக்காங்க. ஸோ எல்லா மாணவர்களுக்காகவும் இலவசமாக வந்து அந்த புத்தகங்களை சார் வந்து இணையத்தில் வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம், கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்டேட்யூனா இருங்க மக்களே, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. உசிருக்கு உசிரான சேலம் மக்கள் எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் ஃப்ரெஷ் குட் மார்னிங் சொல்றது நான் உங்க டிஃபார் தர்ஷினியே தாங்க. இன்னைக்கு நம்ம கூட 121 அறிவியல் புத்தகங்களை எழுதியிருக்கக்கூடிய அறிவியல் எழுத்தாளர் ஏற்காடு இளங்கோ அவர்கள் இருக்காங்க. ஸோ அதிகமான அறிவியல் புத்தகங்களை எழுதியிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சார், இப்போ இருக்கக்கூடிய சிறார்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், ஸோ அறிவியல் ஆர்வம் அப்படின்றத உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு சார், அதை பற்றி சொல்லுங்க. நாம் வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் அவர்களோடு போய் இன்ட்ராக்ட் பண்ணக்குள்ள அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளை பார்த்தீங்கன்னா நம்மளை அசர வச்சிருது. நான் ஒரு இடத்துல பேசும்போது ஒரு மாணவன் என்னோட கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, விண்வெளி என்பது பூமிக்கு மேலே இருக்கா கீழே இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டான். அந்த கேள்வி வந்து என்னுடைய அருமையான ஒரு கேள்வியா எனக்கு பட்டது. அந்த பையன் கேட்டதுக்கு பின்னால்தான் எனக்கு ஒரு பெரிய விஷயம் வந்தது. விண்வெளி 1000ன்னு ஒரு புத்தகத்தை எழுதினேன். அப்போ அந்த பையன் கேட்ட கேள்வியெல்லாம் அந்த புத்தகத்தில் தொகுத்து பள்ளியில் பேசின மாணவர்கள் கேள்வி கேட்ட என்கிட்ட ஒரு 300க்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்விகள்லாம் தொகுத்து 1000 கேள்விகள் கொண்ட ஒரு புத்தகத்தை எழுதினேன். அந்த பதில் என்பது ஒரு வாரத்தில் முடிக்கக்கூடியது அல்ல, 3-4 லைன் கொண்டது தான் ஒரு பதில். அது விளக்கமாக எழுதக்கூடிய விஷயமா இருந்தது. அதற்காக என்னோட வந்து பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் கேள்வி எழுதி அனுப்பியிருந்தாங்க.
அந்த கேள்விகளை நான் தொகுத்து வச்சு தான் அந்த புத்தகமாக எழுதினேன். அவர்கள் தொடர்ந்து வந்து அறிவியல் பூர்வமான கேள்விகளை எழுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுவும் வித்தியாசமான கேள்விகள் இருக்குது. நீங்கள் பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கான கேள்விகளாகவும் இருக்குது. ஓகே, ஸோ அறிவியல் ஆர்வம் அப்படின்றது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் குறையாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஏற்காடு இளங்கோ அவர்கள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்டேட்டடாக இருங்க மக்களே, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. 121 அறிவியல் புத்தகங்களை எழுதி இருக்கக்கூடிய ஏற்காடு இளங்கோ அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. டிகிரி காப்பியில சிட்டி சூப்பர் ஸ்டார்ல அவர்கிட்ட இருந்து தான் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க டிஃபார் தர்ஷினியே தாங்க. அண்ட் சார், தாவரங்கள் பற்றிய ஆர்வம், ஆக்சுவலாக நீங்கள் அடிப்படையில் ஒரு பாட்னி ஸ்டூடெண்ட் இல்லையா? ஸோ அந்த தாவர ஆராய்ச்சி, தாவரங்களை பற்றிய ஆர்வம் எப்போதுல இருந்து ஆரம்பிச்சிச்சு சார்? அதை பற்றி சொல்லுங்க. அன்னைக்கு வந்து நான் படிக்கும்போது வந்து எஸ்எல்சிங்கிறது 11ஆம் வகுப்பு. அப்போ 11ஆம் வகுப்பில் நம்ம பயாலஜி எடுத்து படித்ததுனால தாவரங்களும் விலங்குகளும் கொண்ட பாடத்தில் இதாக இருக்கிறனால அதில் எனக்கு வேதியியலும் இயற்பியலும் கொஞ்சம் கடினமாக இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது தாவரங்களும் விலங்குகளும் மேலே தான் அதிக ஆர்வம் இருந்தது. ஓகே, அதனால் பியூசியில் வந்து அதே சயின்ஸ் குரூப் தான் எடுத்து படித்தோம். அப்பயும் வந்து ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி எனக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால் டிகிரியில் வந்து நான் வந்து பாட்னி எடுத்தேன். எனது ஜுவாலஜி மார்க்கும் பாட்னியோட அதிகமாக இருந்தது. இருந்தாலும் எனக்கு வந்து தாவரங்கள் மீது தான் அதிகம் ஆர்வம் இருந்தது. ஏன்னா நான் கொல்லிமலை அடிவாரத்தை சேர்ந்த நபர். அதனால் அந்த ஊர் பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் அதிகமாக பார்த்து பழகிறதுனால அப்போ தாவரியல் மீது ஒரு ஆர்வத்தில் தாவரியல் எடுத்துக்கிட்டேன். ஓகே சார், சூப்பர். அண்ட் உங்களுடைய முதல் புத்தகம் பற்றி சொல்லுங்கள் சார். அறிவியல் புத்தகம் நீங்கள் எழுதுவதற்கு முன்னால் 2 நாவல்கள் எழுதினேன். ஒன்று வந்து குடிசைங்கிற ஒரு நாவலும், இன்னொன்று வந்து விடுதின்னு ஒரு நாவல். எழுதுனதுக்கு பின்னால் அந்த நாவலை நான் வந்து விடுதிங்கிற நாவலை பலர்கிட்ட கொடுக்கும்போது நல்லா இருக்கு, நீங்கள் அருமையாக இருக்குது, இது பதிப்பகத்திற்கு கொடுனாங்க. நான் பல பேர்த்துக்கிட்ட முயற்சி செஞ்சு பார்த்தேன். அந்த புத்தகத்தை கொடுத்து பலர்கிட்ட கொடுத்ததில் காணாதே போயிடுச்சு. நான் வந்து அடுத்ததாக பார்க்கும்போது அந்த குடிசைங்கிறது ஒன்று தான் இருந்தது. அதையும் வீட்டில் வச்சுட்டு எதுவும் வெளியிடுற வேலையை விட்டுட்டேன். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் ஆரம்பித்ததுக்கு பின்னால் தொழில் கட்டுரைகளை அறிவியல் கட்டுரைகள் படிக்க ஆரம்பித்து எழுத ஆரம்பித்ததுனால முழுக்க அறிவியல் சார்ந்த பார்வைக்கு நான் உள்ளே போயிட்டேன். ஒருவேளை என்னுடைய முதல் புத்தகம் நாவல் வந்து வெளிவந்திருந்தா நான் ஒரு நாவல் ஆசிரியராக மாறியிருப்பேன். நல்ல வேலை வெளியே வராதனால நான் ஒரு பிரபலமான அறிவியல் எழுத்தாளராக மாறி இருக்கேன். நிச்சயமா சார். பள்ளி குழந்தைகள் மட்டும் இல்ல, கல்லூரியில படிக்கக்கூடிய நிறைய பேரும் உங்களுடைய புத்தகங்களை படிச்சுதான் அவங்களுடைய ஆராய்ச்சி படிப்புகளை வந்து தொடர்றாங்க. அதை மேற்கோளிட்டு தான் நிறைய ஆராய்ச்சிகளும் செய்யறாங்க. ஸோ அதுக்கு நீங்க ஒரு அறிவியல் எழுத்தாளராக எங்களுக்கு கிடைச்சது தான் ஒரு பெரிய வரம் அப்படின்னு சொல்லுவேன். தொடர்ந்து நம்ம ஏற்காடு இளங்கோ அவர்கள் கூட நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஸ்டேட்யூடா இருங்க மக்களே, கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. அறிவியல் எழுத்தாளர் ஏற்காடு இளங்கோ அவர்கள் கூட தான் இன்னைக்கு டிகிரி காப்பி சிட்டி சூப்பர் ஸ்டார்ல நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அண்ட் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க டிஃபார் தர்ஷினியே தாங்க. உங்களுடைய அந்த குடிசை அப்படின்ற நாவலை வச்சு ஒருத்தவங்க அவங்களுடைய எம்ஃபில் ரிசர்ச் பண்ணிருக்காங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க சார். ஒரு 22 ஆண்டுகளாக வெளியிடவே முடியல. எனக்கு இணையத்துல தொடர்பு கிடைச்சதுக்கு பின்னால freetamil.com அந்த புத்தகத்தை குடிசைங்கிற நாவலை வெளியிட்டேன். ஓகே, அதை வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு கல்லூரி மாணவி அதை எம்ஃபில் பண்றேன்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. சரி நீங்க பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அதன் அடிப்படையில் அவங்க ஒரு எம்ஃபில் முடிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது அந்த குடிசை நாவலை உடுமலைப்பேட்டை சேர்ந்த ஒரு கல்லூரியில நாங்க ஒரு சிலபஸா வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. அவர்களையும் நீங்க வைத்துக்கலாம்னு சொல்லி அப்படி ஒரு அவங்களுக்கும் அனுமதி கொடுத்துருக்கீங்க. நீங்க எடுக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள், பூச்சிகளா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், ஸோ அந்த புகைப்படங்கள் எல்லாமே வந்து இன்டர்நெட்ல இருக்கு இல்லையா, மாணவர்கள் ஈஸியா வந்து பதிவிறக்கம் செய்து அவங்களுடைய ஆராய்ச்சிகளோ இல்லை படிப்புகள்லையோ பயன்படுத்திக்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு எண்ணம் எப்படி வந்தது சார், அதை பத்தி சொல்லுங்க. விக்கிபீடியா புகைப்படங்களை இணைப்பதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஆத்தூர்ல தகவல் உழவன்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட போய் எப்படி புகைப்படங்கள் இணைப்பதுன்னு கத்துக்கிட்டேன். ஓகே, அவர் சொல்லும்போது என்ன சொன்னார், நீங்க தாவரங்களை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் அதெல்லாம் இணைச்சிங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் உதவும் அப்படின்னு சொன்னதுனால நான் முதல்ல தாவரங்களை பற்றியான புகைப்படங்கள் மட்டுமே எடுத்து இணையத்தில் பதிவேற்றம் செஞ்சேன். விக்கிமீடியா காமன்ஸில் பதிவேற்றம் செய்தேன். அதுக்கு பின்னால் புகைப்படம் எடுக்கும் போது தான் வெவ்வேறு விஷயமும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்போ பறவைகள், விலங்குகள், பழைய கற்காலம் சார்ந்த விஷயங்கள், இப்படி ஒரு 27 கேட்டகரியில் புகைப்படங்கள் எடுத்தேன். தாவரையில் படிக்கிறீங்க, இந்த பிளான்ட்டை வந்து இணையத்தில் பார்த்துட்டு இந்த தாவரம் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டு அவங்க எம்ஃபில் பண்ணுவதற்கும் பிஹெச்டி பண்ணுவதற்கும் உதவிகரமாக இருக்கு. குறிப்பாக அந்த புகைப்படம் வந்து எடுத்த இடத்தினுடைய லேண்ட்மார்க்கு எல்லாமே அதில் இருக்கும். அதனால ஒருவர் வந்து எளிதாக போய் அந்த தாவரத்தை அவங்க கண்டுபிடிச்சு எடுக்க முடியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடிய இந்த பூச்சிகள்லாம் கூட மற்றவர்களுக்கு பயன்படும்
ஓகே சார். குறிப்பாக ஏற்காட்டில் மட்டுமே எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான். மறுபடியும் வெளியூருக்கெல்லாம் போகும்போது வெளியூர்லேயும் எடுக்க ஆரம்பித்தேன். கிரேட் சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்காடு இளங்கோ அவர்கள் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டேட்டடா இருங்க மக்களே, கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. அறிவியலை நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த தேவையில்லாத நம்பிக்கைகள்லாம் இருக்காது அப்படின்றதுக்கு வந்து அறிவியல், அந்த அறிவியலுடைய அந்த விளக்கங்கள், அதோட அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சொல்யூஷன் எல்லாமே வந்து ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் டீப்பாக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு டிகிரி காப்பியில் எழுத்தாளர், குறிப்பாக அறிவியல் எழுத்தாளர் அப்படின்னு தான் சொல்லணும், ஏற்காடு இளங்கோ அவர்கள் நமக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சேலத்தின் நம்பர் 1 FM சூரியன் FM 93.9 உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க டிஃபார் தர்ஷினியை தாங்க. நிறைவா மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அறிவியலை அவங்க ஏன் தெரிஞ்சுக்கணும்? பள்ளியில் எல்லா இடத்துலையுமே அறிவியல் இருக்கும், ஆனால் அறிவியல் மனப்பான்மை வளர்ந்துருக்காது. நம்ம எதையுமே அறிவியல் பூர்வமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அறிவியலை நம்ம கொண்டு போகிறோம். அறிவியல் மக்களுக்கு, அறிவியல் நாட்டிற்கு, அறிவியல் சுயசார்பிற்கு அப்படின்னு இருக்கணும். ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதில் உள்ள அறிவியல் இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்காம நம்ம வந்து எதையுமே பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சின்ன விஷயத்த கூட சொல்லலாம். கோழி முதல்ல வந்ததா முட்டை முதல்ல வந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி யாரை கேட்டாலும் இதுக்கு குழப்பமான பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதற்கான பதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. கோழி தான் முதல்ல வந்ததுன்னு ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஓசி 16ங்கிற புரோட்டீன் கோழியினுடைய இறப்பையிலும் இருக்கிறதுனால, முட்டையிலையும் இருக்கிறதுனால முதல்ல கோழி தான் வந்தது அப்படின்னு சொல்லி அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ எதையுமே நம்ம வந்து ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்க முடியும். அதனால் அறிவியலால் விளக்க முடியாத அற்புதங்கள் ஏதும் இல்லைன்னு நான் பொதுவாக சொல்லுவேன். ஆகவே தொடர்ந்து அறிவியல் புத்தகங்களை படிப்பது தான் நமக்கு இன்றைக்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது பெரும் முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அறிவியலை படிப்பது, அதை வந்து நம்ம வாழ்க்கையோடு இணைத்துக்கொள்வது, இதுதான் நமக்கும் பயன்படும், நாட்டுக்கும் பயன்படும். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் கேட்டுட்டு இருக்கக்கூடிய மக்களே, ஒரு சிறந்த அறிவியல் சிந்தனையாளரை, அறிவியல் எழுத்தாளரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தின அந்த சந்தோஷத்தோடையே நானும் டாடா பாபாய் சொல்கிறேன். மறுபடியும் மண்டே மார்னிங் டானி 7 மணிக்கு ஆஜராயிடுறேன். Until then, bye from it's me, Darshini. Keep smiling, keep on